இங்கே இந்த எலெக்ஷனில் நிறைய பேர் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுவோமா, தாவே கட்சிக்கு ஓட்டு போடுவோமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. நான் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவேன், அது எந்த மாற்று கருத்து இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு சிலரை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 மாற்றிக்கிட்டுருக்கோம். ஆனால் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக என்னன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் போனேன். ஃபேஸ்புக்கில் ஒரு திமுக ஒருத்தர் எழுதியிருந்தார். கோப்பட ரீக்ரியேஷன் சொல்லிட்டு ஒன்று எழுதியிருந்தார். எப்போதும் போல ஏதாவது எழுதுவார் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை பற்றி எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து சாட்டை சேனலுக்குள்ளே போனேன். சாட்டையில் எப்பொழுதுமே சேனல் பார்த்துட்ருப்போம், வீடியோ பார்த்துட்ருப்போம். அதுக்குள்ளே போனால் அவரும் அதே டைலாக சொல்கிறார். இது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, கடந்த ஒரு 10-15 வருஷமாக இந்த பேட்டர்ன் வந்து நாம் தமிழ் கட்சி மேலே இப்படி தான் ஒரு பேட்டர்னாக பேசுவாங்க. ஒரு 5-6 யூடியூபர்ஸ் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னாக பேசுவாங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே நாம் தமிழ் கட்சி பற்றி தான் பேசுவாங்க, சீமானை பற்றி தான் திட்டுவாங்க, பர்சனல் லைஃபு அது இதுன்னு எதை பற்றி வேணாலும் பேசுவாங்க. ஏதோ ஒன்று, ஆனால் நாம் தமிழ் கட்சி தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு 10-15 வருஷமாக இப்படி தான் பேசிகிட்ருப்போம். நம்மளும் அவங்க சேனல்ஸ்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், என்னடா பொழுது அன்றைக்கி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க சேனலே பார்க்கறது கிடையாது. இப்போ அந்த பேட்டர்ன் எப்படி மாறிட்டுருக்குன்னா, புதுசாக எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க மேலே தான் அது அதே மாதிரி பேட்டர்னாகவே இருக்குது. இப்போ தாவேக்காவை பார்த்திங்கனாலும் தாவேக்கா மேலேயும் அதே மாதிரி ஒரு எடுத்தோன்னே ஒரு வன்ம அரசியலாக இருக்குது. இப்போ சாட்டை வந்து கொஞ்ச நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 200 வீடியோ போட்டிருக்காப்புல. 200 வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 65 வீடியோ மட்டும்தான் ஏதோ வேறு ஏதோ சம்மந்தப்பட்ட வீடியோ. அதில் மூவி ரிவ்யூஸ் இருக்குது, வேறு சின்ன சின்ன கட்சி விஷயங்களை பற்றி இருக்குது. பேலன்ஸ் ஒரு 150-140 வீடியோ என்ன எதாவது இருக்குன்னா தாவேக்காவை பற்றி மட்டும்தான் இருக்குது. தாவேக்காவோட போட்டி போட வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு தெரில. இது நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, சீமானன் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் ஏன் ஜெயிக்கலை, ஏன் வெற்றி பெறலை, தண்ணீரை பகை தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பேசும்போது என்னன்னா, தண்ணீரை பகை அதிகரித்து தானே போகும், அது எப்படி குறையும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு, அவங்க பேசுகிறது எல்லாமே படித்த மக்களாக இருப்பாங்க. அவங்களோட ஒரு நாகரிகமான பேச்சு இருக்கும். அவங்க ஒரு கட்சிக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க. அப்படிங்கிறது இத்தனை வருஷத்தோட நடந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக மேடை பேச்சாளர்களுமே சரி, ஒரு மரியாதை இல்லாமல் எல்லாரையுமே சகட்டி மேடிக்க அவன் இவன் அப்படி இப்படின்னு வச்சுருக்கு. இது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு 4-5 வருஷமாக சாட்டை சேனல் தான் ஓடிட்டுருக்கும். சாட்டை, நாம் தமிழர் கட்சி சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் ஓடும். நான் மட்டும் இல்லை, அதுக்கு நான் பார்த்து எங்கள் அம்மாவுமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அவர் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர மக்கள், அவர் சொல்கிறது எல்லாமே ஒரு நடுத்தர மக்களோட ஒரு அவங்க கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கும். அதனால் அது நடுத்தர மக்களும் விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் அம்மாவுமே அதை விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் அம்மாவே வந்து அந்த சேனலை பார்க்க விருப்பப்படல. ஏன் அப்படின்னா, எதுக்கு இவங்க திட்டணும், எதுக்கு விஜய் திட்டணும் அப்படி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறதா விஜய்க்கு ஓட்டு போடுறதாங்க தாண்டி 2 பேருமே பிடிக்கும். அப்போ நம்ம யாரை கன்வின்ஸ் பண்ணுறோம், எப்படி அவங்கள வந்து நம்ம சைடு ஓட்டு போட வைக்கும் அப்படிங்கிறதால நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி நம்ம இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் எவ்வளோ வேணாலும் திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இதே அரசியலை தான் திமுக வந்து நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானுக்கு பண்ணுச்சு. ஒரு எப்போ பார்த்தாலும் அவரை திட்டுறது மட்டும்தான் வேலை, அவரை கரைச்சி கொட்டுறது மட்டும்தான் வேலை. நமக்கே வெறுப்பாக இருக்கும், என்னடா எப்பொழுதுமே திட்டிகிட்டே காணும். இப்போ இந்த சாட்டை போடுற சேனல் பார்த்திங்கன்னா, எல்லா வீடியோவும் யாருக்கு உதவுது அப்படின்னா, திமுகவோட ஐடிவிங்க தான் உதவுது. திமுகவோட ஐடிவிங்கில் உள்ளவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, வியூஸ் அதிகமாக போகுது. இது எல்லாமே திமுகவுக்கு சாதகம் மட்டும்தான் இருக்கே தவிர சாட்டைக்கு சாதகமாக இருக்குது. திமுகவுக்கு சாதகமாக இருக்குது, சாட்டைக்கு சாதகமாக இருக்குது. தவிர நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அது வந்து வெறுப்பு அரசியலாக இருக்குது, ஒரு வன்ம அரசியலாக இருக்குது. இடையில அண்ணன் சீமான் பேசியிருப்பாங்க ஒரு வீடியோவில். என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, என்னோடய கொள்கை பிடிச்சிருந்தா எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லை விஜயோட கொள்கை பிடிச்சிருந்தா தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாதிரியே தோணுச்சு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் தவைக்கில் உள்ளவங்களுக்கு வந்து அறிவு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஆனால் நம்மளே அறிவில்லாமல் தான் நடந்துகிட்ருக்கோம். நம்ம வந்து பேச வேண்டியது திமுகவை பற்றி. அதை தாண்டி வேறு யாரை பற்றி பேசணும்? திமுக நடக்கிற ஊழலை பற்றி பேசலாம், திமுகவில் உட்கட்சி பூசல் நடக்குது அதெல்லாம் பற்றி பேசலாம். அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ கூட வந்த மாதிரி தெரில.
ரீசெண்டாக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே தாவேக்கா மட்டும்தான் டார்கெட்டு. ஏன் அப்படின்னு தெரில. இது தன்னணி பகை வளர்க்கும் தானே. இது நமக்கு எப்படி ஓட்டாக மாறும்? இது ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போட்டுட்ருக்கேன். இத்தனை வருஷமாக என் கூட உள்ளவங்களாம் அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இது எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஃபேவராக மாறும்? ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில் யாராக இருந்தீங்கன்னா இது சரியாக தவறா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது ஏதோ ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை பேசணும்னு நினச்சோ ப்ரிப்பேராகலாம் பேசலை. என்ன தோணுச்சு அப்படியே எடுத்து வச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரா வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம ஒரு 10-15 வருஷமாக நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் திறந்தாலே இந்த ஒரு 10 பேர் 12 பேர் ஒரு 15 பேர் ஒரே பேட்டர்ன், ஒரே வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்க. அதே நியூஸு, அதே பேட்டர்னு, அதே மாதிரியே பேசுவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் அரசியலுக்கு வந்தாலும் அவர் அதே மாதிரி பேசணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு தெரில. அவங்க வந்துட்டு போகிறாங்க. அவங்க கொள்கையை பேசட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். நம்மள்ட்ட அதை விட ஆகச்சிறந்த கொள்கைகள் இருக்குதுன்னு நம்ம ஏன் நம்பலை? தண்ணீரை விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லணும், அது மிகப்பெரிய கொள்கை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது. அதை பற்றி பேசி இந்த வாக்காளனை கவரணும், இந்த வாட்டி நம்ம அதிகாரத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஒரு வன்ம அரசியலையோ வெறுப்பு அரசியலையோ விதைச்சி தனிநபர் லாபம் அடையணும்னு நினைக்கக்கூடாது. இதில் எதுவும் தவறாக சொல்லியிருந்தேன்னா இல்லை இதே மாதிரி உங்களுக்கும் தோணுச்சா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.